இன்றைய காலை தியானத்திற்கான வசனம் ஏசாயா 65ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். இதோ நான் புதிய வானத்தையும் புதிய பூமியையும் சிருஷ்டிக்கிறேன், முந்தினவைகள் இனி நினைக்கப்படுவதில்லை, மனதிலே தோன்றுவதும் இல்லை. எத்தனை அருமையான வசனம் ஏசாயா தீர்க்கதரிசினால் கர்த்தர் நமக்கு உரைத்திருக்கிறார். புதிய வானத்தையும் புதிய பூமியும் உண்டாக்கப் போகிறேன் என்று சொல்லியிருக்கிறார். அவர் படைத்த பூமி மிகவும் அழகானது. மலைகளாலும் குன்றுகளாலும் இயற்கையினாலும் சூழ்ந்திருக்கிறதா இருக்கிறது. இத்தனை அழகான படைப்பை திருப்பியுமாக மறுபடியுமாக கர்த்தர் சொல்லுகிறார். புதிய வானத்தையும் புதிய பூமியும் நான் தரப்போகிறேன். ஏன்னா இந்த படைப்பில் ஆதாம் மூலமாக பாவம் வந்தது. அந்த பாவத்திற்காக கர்த்தர் தமது ஒரே பேரான குமாரனை பலியாக கொடுத்து நமக்காக நித்திய வாழ்வை சுதந்திரித்திருக்கிறார். அப்பொழுது ரெவலேஷனில் 21ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டபடி நான் புதிய வானத்தையும் புதிய பூமியும் கண்டேன்னு எழுதப்பட்டிருக்கிறபடி அங்கே கண்ணீர் இல்லை, கவலை இல்லை, துக்கம் இல்லை, அலறுதல் இல்லை, வருத்தம் இல்லை. எல்லா பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின என்று அல்பாவும் உமேகாவும் ஆகிய தேவன் உரைக்கிறார்னு போடப்பட்டிருக்கு. அங்கே நம்மளுக்கு சாபமான காரியங்கள் எதுவும் இல்லை, எந்த அடிமைத்தனத்தின் காரியங்களும் இல்லை. அங்கே சமாதானம் இருக்கும், சந்தோஷம் இருக்கும், கர்த்தருடைய ரட்சிப்பு இருக்கும். கர்த்தர் நமக்கு மேலாக வைத்திருக்கிற நோக்கத்தை நிறைவேற்றுவார். அவர் நம்மோடு கூட நடக்கிற தேவனாய் இருப்பார். இன்னும் அதிகமாக அவரை நாம் கிட்டி சேர்வோம். இந்த காரியங்கள் எல்லாம் நடக்கும்னு எழுதப்பட்டிருக்கு. அந்த புதிய வானம் புதிய பூமியும் வரும்பொழுது சமாதானம், கர்த்தர் தருகிற சமாதானம் அன்பும் நிறைந்து இருக்கும்னு எழுதப்பட்டிருக்கு. நாம் அந்த நித்தியத்திற்காக, அந்த 2ஆம் வருகைக்காக நாம் ஆயத்தமாவோம். இந்த வசனத்தை தியானிப்போம். இதோ நான் புதிய வானத்தையும் புதிய பூமியும் சிருஷ்டிக்கிறேன், முந்தினவைகள் இனி நினைக்கப்படுவதில்லை, மனதிலே தோன்றுவதும் இல்லை. ஆமேன்.